ஒருமுறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்கள் உட்கார்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த நேரத்திலே ஒரு மனிதர் வந்து கேட்கின்றார், அகரீபுன் ரப்புனா ஃபனுநாஜியஹு அம் பஈதுன் ஃபனுநாதியஹு. ஒரு சஹாபி வந்து கேட்கின்றார், அல்லாஹ்வுடைய தூதரே, எங்களுடைய ரப்பு, எங்களுடைய இறைவன் கிட்ட இருக்கின்றானா? அப்படி கிட்ட இருந்தால் ஃபனுநாஜியஹு, நாங்கள் அவனை மெதுவாக அழைப்போம். அம் பஈதுன், அல்லது அவன் தூரத்தில் இருக்கின்றானா? ஃபனுநாதியஹு, அவனை நாங்கள் சத்தம் போட்டு அழைப்போம் என்று வந்து கேட்கின்றார் மனிதர். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த பதிலும் சொல்லாமல் அப்படியே கீழே பார்த்து கொண்டு இருந்தார்கள். சற்று நேரத்திலே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வஹி எடுத்துக்கொண்டு வருகின்றார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அடுத்த நிமிஷத்திலே குர்ஆன் ஆயத்தை எடுத்துக்கொண்டு வருகின்றார்கள். வஇதா ஸஅலக இபாதி அன்னி ஃபஇன்னி கரீப் உஜீபு தஅவத்தத் தாஇ இதா தஆனி வல் யஸ்தஜீபு லி வல் யுமினு பி லஅல்லஹும் யர்ஷுதூன். ரஹ்மான், ரஹ்மத்துடைய கிருபையுள்ள அல்லாஹ் சொல்லக்கூடிய பதிலை பாருங்கள். அந்த சஹாபி ரசூலுல்லாஹ்விடத்திலே கேட்டார், அல்லாஹ்வுடைய தூதர் கிட்டத்திலே கேட்கின்றார், அல்லாஹ் வானத்துக்கு மேலா இருந்து இந்த அழைப்பை, இந்த கேள்வியை கேட்டு பதில் சொல்லுகின்றான். அல்லாஹ் பதில் சொல்லுகின்றான், வைதா சாலக இபாதி அன்னி, என்னை பற்றி ஏண்ட அடியார்கள், என்னுடைய அடியார்கள் உங்களிடத்திலே என்னை பற்றி கேட்டால் ஃபைன்னி கரீப், நான் கிட்ட இருக்கின்றேன் அல்லாஹ் சொல்லுகின்றான். நாங்கள் ஒரு தனிப்பட்ட முறையில் அல்லாஹ்வுக்கு தனியாக ஒதுங்க வேண்டியிருக்கின்றது. யாரும் காணாத இடத்திலே தனித்திருந்து அல்லாஹ்விடத்திலே நேரடியாக அல்லாஹ்வுடைய சம்பாஷிக்கும் பொழுது எங்கள் கண்ணீர் விட்டு அழுது புலம்பி எங்களுடைய தேவை, யார் தேவையில்லா மனிதன் உலகத்திலே விழுகக்கூடிய ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவை இருக்கின்றது. சிந்தித்து பார்க்க வேண்டும். நாம் வயசாளியா இருக்கலாம், எமக்கு கடைசியா மூத்து வரைக்கும் வாழ்க்கை இருக்கின்றது. இந்த வாழ்க்கை நல்லா அமைய வேண்டும், அல்லாஹ் ஆபியத்தை தர வேண்டும், எனக்கு கடுமையான நோய் வரக்கூடாது. இதை நாங்கள் அல்லாஹ்விடத்தே துஆ கேட்க வேண்டியிருக்கின்றது. எனக்கு 10 பிள்ளைகள் இருக்கின்றார்கள், 5 பிள்ளைகள் இருக்கின்றார்கள். இந்த பிள்ளைகளுடைய வருங்காலத்துக்கு நான் கேட்க வேண்டுமா இல்லையா? நான் பிள்ளையை பற்றி விட்டு செல்கின்றேனே, இந்த பிள்ளையுடைய வருங்காலத்துக்காக நான் கேட்கக்கூடாதா? எனது குடும்பத்தில் உள்ள பிரச்சனைக்காக கேட்கக்கூடாதா? என்னை தாய் தாப்பர் என்னை பற்றி வளர்த்து விட்டு மரணித்து விட்டார்களே, அவருடைய மறுமைக்காக நாங்கள் துஆ கேட்கக்கூடாதா? இப்படி ஒவ்வொன்றா சிந்திக்க வேண்டியிருக்கின்றது. ஒவ்வொரு விஷயத்துக்காக வேண்டும், எனது கடன் பிரச்சனையா, தொழில் பிரச்சனையா, இவைகளுக்காக ஏன் நாங்கள் கேட்கக்கூடாது? அல்லாஹ் தருகின்றேன் சொல்லுகின்றான், கேளுங்கள் அல்லாஹ் சொல்லுகின்றான். நாங்கள் நிலைமை என்ன சிந்திக்க வேண்டியிருக்கின்றது? இன்றைய நிலைமை என்ன தெரியுமா? மனுஷன் நினைக்கின்றான், எனக்கு அவர் உதவி செய்ய வேண்டும், இவர் உதவி செய்ய வேண்டும், அவரிடத்திலே கேட்க வேண்டும், இவரிடத்திலே கேட்க வேண்டும் என்று மனுஷன் நினைக்கின்றான். ஆனால் அல்லாஹ்விடத்திலே கேட்பதற்கு நினைக்கின்றான் இல்லை. தனக்கு கஷ்டம் வந்தவுடனே அவரிடத்திலே போகலாம், இவரிடத்திலே போகலாம், அவர் தருவார், இவர் தருவான் எதிர்பார்க்கின்றான். ரமதான் வந்த நேரத்திலேயும் சில பேர் எதிர்பார்க்கலாம், அங்கிருந்து வரலாம், இங்கிருந்து வரலாம். ஆனால் அல்லாஹ் தருகின்றான், அல்லாஹ் தருவான் என்று நாம் எதிர்பார்க்காம இருப்பது இது பெரிய ஒரு பாவம் அல்லவா சகோதரர்களே? இதா உதுகிலல் பஹர், அல்லாஹ் சொல்லுகின்றான், என்னுடைய அடியார்களே, உங்களில் முந்தியவர்களும் பிந்தியவர்களும், உங்களில் மனிதர்களும் ஜின்களும், உலகம் படைக்க மனிதனை படைக்கப்பட்ட காலத்திலிருந்து உலகம் அழியும் வரைக்கும் எல்லா மக்களும், எல்லா மனிதர்களும், எல்லா ஜின்களும் ஒரு மைதானில் ஒன்று சேர்ந்து அல்லாஹ்விடத்திலே தன்னுடைய தேவைகளை கேட்டு அல்லாஹ் தாலா அந்த ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு ஜின்னுக்கும் அவன் கேட்ட எல்லாத்தையும் அல்லாஹ் கொடுத்தாலும் அல்லாஹ் சொல்லுகின்றான், அது என்னுடைய ஹசானாவில், என்னுடைய பொக்கிஷத்தில் இருந்து, அது அதாவது ஒரு கடல்லே ஒரு ஊசியை போட்டு அந்த ஊசி அடிக்கக்கூடிய நேரத்திலே எந்த அளவு தண்ணி வருகின்றதோ அந்த அளவு தான் அதிலே குறையுமே தவிர எந்த குறையும் எனக்கு உண்டாக மாட்டான் அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான். இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மன் யுضلل ஃபலா ஹாதிய லஹு அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد فإن أصدق الحديث كتاب الله
وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு எல்லா புகழும் அவனது இறை தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேரிலும் அன்னாரின் கிளையார்கள் தோழர்கள் இறுதி நாள் வரை அவர்களை பின்பற்றக்கூடிய சகல முஸ்லிம்கள் மூமின்களின் பேரிலும் ஸலவாத்தும் சலாமும் கூறிய பின் புனிதமான ஜும்மா தொழுகைக்காக வேண்டி அல்லாஹ்வுடைய பள்ளி வாசலில் ஒன்று சேர்ந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, எல்லா சந்தர்ப்பத்திலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு அடிபணிந்து அவன் ஏவிய ஏவல்களை முடிந்தளவு பின்பற்றி நடக்கவும், அவன் தடுத்தவைகளை முட்டா தவிர்ந்து கொள்ளவும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு செய்த பெரியோரு ரஹ்மத்து, பெரியோரு அவனுடைய அருள் கொடை, இந்த புனிதமான ரமதானை எங்களுக்கு உடம்புல ஆரோக்கியத்தோடு அடைந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை தந்தார். சென்ற பல வருடங்கள் எங்களோடு இருந்த பலருக்கு இந்த பாக்கியத்தை அல்லாஹ் கொடுக்காமல் இருக்கும் பொழுது இன்னும் பலர் இன்றும் ஹயாத்தோடு இருந்து இந்த ரமதானிலே நோன்பு நோக்கவோ அல்லது இபாதத்துக்கள் செய்யவோ முடியாத நிலைமையில் இருக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் தாலா எங்களுக்கு எமது வாழ்நாளை நீடித்து வைத்து உடம்புடைய ஆபியத்தையும் அல்லாஹ் வைத்திருக்கின்றான். எனவே அல்லாஹ்வுக்கு நாங்கள் நிறைய புகழ கடமைப்பட்டிருக்கின்றோம். அல்லாஹ் தந்த இந்த நியாமத்துக்காக வேண்டி நாம் எப்படி அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவது என்று நாங்கள் நல்லா சிந்தித்து பார்க்கக்கூடிய நேரத்தில் இந்த சந்தர்ப்பத்தை அல்லாஹ் தந்ததுக்காக வேண்டி, அல்லாஹ் எதற்காக வேண்டி எமக்கு ஆயுளை அடியெடு தந்திருக்கின்றான், அல்லாஹ் எதற்காக வேண்டி எமக்கு உடம்புடைய ஆரோக்கியத்தை தந்திருக்கின்றான், அந்த வைகளை அல்லாஹ் விரும்பக்கூடிய வழி செலவழிப்பதுதான் உண்மையான சுக்ரா இருந்து கொண்டிருக்கின்றது. கண்ணியமான சகோதரர்களே, நாங்கள் இந்த ரமதானிலே எடுத்து பார்க்கக்கூடிய நேரத்தில் சுமாராக 9 நாட்கள் எங்களை விட்டு தாண்டி சென்று விட்டன. ரமதானுடைய முந்தின 10 எங்களை விட்டு கடந்து செல்லக்கூடிய நிலைமையெல்லாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் வேகமாக வந்த ரமதான் அதை விட வேகமாக போய்கொண்டிருக்கின்றது. இன்னும் 20 நாட்கள் தான் எங்களுடன் ரமதான் இருக்க போகின்றது. அந்த நாட்களுக்கு எங்களுக்கு உயிரோடு இருக்க முடியுமா? அந்த நாட்களில் எங்களுக்கு உடம்புடைய ஆரோக்கியத்தோடு இருந்து அமல்கள் செய்ய முடியுமா என்பது கூட யாருக்குமே சொல்ல முடியாத நிலைமை என்பது எங்களுக்கு நல்லாக தெரியும். கண்ணியமான சகோதரர்களே, இந்த 9 நாட்கள் 8 நாட்களில் நாங்கள் செய்த அமல்களை பற்றி கொஞ்சம் நாங்கள் சிந்தித்து பார்ப்போம். எங்களுடைய மற்றவர்களை பற்றி சிந்திக்காமல் ஒவ்வொருத்தரும் தன்னை பற்றி சிந்திப்போம். உள்ளத்திலே கையை வைத்து இந்த 9 நாட்களை நான் எப்படி கழித்தேன், அல்லாஹ்வுக்கு விருப்பமான முறையில் அல்லாஹ்வும் ரசூலும் இந்த ரமதானை எப்படி எங்களுக்கு கழிக்க சொன்னார்களோ அந்த அடிப்படையில் நான் ரமதானை கழித்தேனா என்பதை பற்றி சிந்திக்க வேண்டியிருக்கின்றது. உண்மையில் எங்களை பொறுத்தவரையில் நிச்சயமான அனைவரும் நோன்பு நோற்றிருக்கின்றோம். அல்லாஹ் அந்த பாக்கியத்தை நமக்கு தந்திருக்கின்றான். முஸ்லிமா இருக்கக்கூடிய யாருமே நோன்பு விடுவதில்லை. ஆனால் இந்த நோன்பை அல்லாஹ் ரசூலுல்லாஹ் சொன்னது போன்று ஈமானன் இஹ்திசாபன், அல்லாஹ்வை நம்பிக்கை வைத்ததற்காக வேண்டியும் அல்லாஹ்வின் பேரில் சவாபை அல்லாஹ்விடத்தில் நன்மை எதிர்பார்த்ததற்காக வேண்டியும் இந்த நோன்பை நோற்றிருக்கின்றாமோ என்பதை பற்றி சிந்திக்க வேண்டியிருக்கின்றது. அதே போன்று இந்த நோன்பு கடமையாக்கப்பட்டது லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் அல்லாஹ்வை பயக்கூடிய தக்வா உள்ளவர்களாக மாறுவதற்காகவே நோன்பு கடமையாக்கப்பட்டது. எனவே எங்களிடத்தில் தக்வா மேலதிகமாக வந்ததா? நாம் ரமதானுக்கு முன்னால் எப்படி இருந்தோமோ அதே போன்றுதான் இன்னும் இருக்கின்றோமா, அல்லது எங்களுடைய வாழ்க்கையிலே மாற்றம் வந்திருக்கின்றா என்பதை பற்றி நாங்கள் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். கண்ணியமான சகோதரர்களே, அடுத்ததாக ரமதானிலே முக்கியமாக சொல்லப்பட்ட அமல் தான் கியாமுல் லைல், இரா தொழுகை. இரவையிலே அல்லாஹ்வை நின்று வணங்குவது ரமதானிலே சொல்லப்பட்ட முக்கியமான ஒரு தொழுகை. இரா தொழுகை என்பது
அது எல்லா காலமும் ரமதானிலே மாத்திரமல்ல எல்லா காலமும் சுன்னத்தாக்கப்பட்ட ஒரு தொழுகை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கியாமுல் லைல் கடமையாக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் எங்களுக்கு சுன்னத்தாக்கப்பட்டிருக்கின்றது. அது ரமதானிலே முக்கியமான சுன்னத்தாக வலியுறுத்தப்பட்டிருக்கின்றது. அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் காம ரமதான ஈமானன் வஹ்திசாபன் உஃபிர லஹு மா தகத்தம மின் தன்பிஹி. யார் இந்த ரமதானிலே அல்லாஹ் மேல் நம்பிக்கை வைத்தவனாக அல்லாஹ்விடத்திலே நன்மை எதிர்பார்த்தவனா இரவிலே நின்று வணங்குகின்றார்களோ அவருடைய பாவங்கள் முந்திய பாவங்கள் அனைத்தையும் மன்னிக்கப்படும் என்று அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையிலே செய்து காட்டினார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கின்றார்கள், ரமதானிலே ரசூலுல்லாஹ்வுடைய இராத் தொழுகை எப்படி இருந்தது சொல்லக்கூடிய நேரத்திலே அவர்கள் 4 ரக்காத்துகள் தொழுவார்கள். 2 ரக்காத்துகளாக முதல்ல 4 ரக்காத்துகள் தொழுவார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கின்றார்கள், ஃபலா தஸ்அல் அன் ஹுஸ்னிஹின்ன வ தூலிஹின்ன. அந்த தொழுகை எவ்வளவு அழகா இருந்தது, எவ்வளவு நீட்டமா இருந்ததை பற்றி நீங்கள் கேட்காதீர்கள் என்றால் அவ்வளவுக்கு அழகா நீட்டமா தொழுவார்கள். அதே போன்று பிறகு 4 ரக்காத்து தொழுவார்கள். அதையும் அதே போன்று நீட்டி அழகா தொழுவார்கள். அதுக்கு பின்னால் 3 ரக்காத்துகள் வித்ரு தொழுவார்கள். இது ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்தான வளமையாக இருந்தது. இந்த இலா தொழுகை இது ஒரு சாதாரணமான இபாதத் தொண்டல்ல. இது அல்லாஹ் குர்ஆனிலே மிச்சம் வலியுறுத்தி சொல்லக்கூடிய இபாதத்து. அல்லாஹ் குர்ஆனிலே மூமின்களை பற்றி சொல்லக்கூடிய நேரத்தில் பல ஆயத்துக்களிலே இந்த இலா தொழுகையை அல்லாஹ் வலியுறுத்துகின்றான். மூமின்களை பற்றி சொல்லக்கூடிய நேரத்தில் தத்தஜாஃபா ஜுனூபுஹும் அனில் மதாஜிஇ யதுஊன ரப்பஹும் ஹௌஃபன் வ தமஅன் வ மிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன். அந்த மூமின்கள் தத்தஜாஃபா ஜுனூபுஹும் அனில் மதாஜிஇ அவருடைய உடம்புகள் அந்த அவருடைய படுக்கையை விட்டு தூரமாகிவிடும். யதுஊன ரப்பஹும் தங்களுடைய ரப்பை தங்களுடைய எஜமானை அழைப்பார்கள். ஹௌஃபன் அவனுடைய அல்லாஹ்வுடைய தண்டனையை பயந்தவர்களாக, நரகத்தை பயந்தவர்களாக, அல்லாஹ்வுடைய சோதிப்பை பயந்தவர்களாக தஹஜ்ஜுத் நேரத்திலே எழும்பி அல்லாஹ்வை அழைப்பார்கள். வத்தமஅன் அல்லாஹ்வுடைய சொர்க்கத்திலே ஆசை வைத்தவர்களாக, அல்லாஹ்வுடைய மன்னிப்பிலே ஆசை வைத்தவர்களாக, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்திலே ஆசை வைத்தவர்களாக அல்லாஹ்வை அழைப்பார்கள். அல்லாஹ் தஆலா சொல்கின்றான். எவ்வளவு எங்களுடைய நிலை சிந்தித்து பார்ப்போம். அல்லாஹ் எங்களை எப்படி பாராட்டுகிறார் சிந்தித்து பாருங்கள். இன்னொரு ஆயத்திலே அல்லாஹ் சொல்கின்றான், வல்லதீன யபீதூன லிரப்பிஹிம் சுஜ்ஜதம் வ கியாமா. அந்த இபாதுர் ரஹ்மான் அல்லாஹ்வுக்கு விருப்பமான அந்த அடியார்கள் யபீதூன லிரப்பிஹிம் சுஜ்ஜதம் வ கியாமா இரவு காலத்தை சுஜூதிலேயும் நீண்ட நிலையிலேயும் கழிப்பான் அல்லாஹ் சொல்கின்றான். நாங்கள் அப்படித்தானா இருக்கின்றோம் சிந்திக்க பார்க்க இருக்கின்றது. அல்லாஹ் எங்களை இபாதுர் ரஹ்மானை சேர்த்திருக்கின்றாலே உண்மையிலே எங்களுடைய வாழ்க்கையும் அப்படித்தானா இருக்கின்றது. இன்னொரு ஆயத்திலே அல்லாஹ் சொல்கின்றான், கானு கலீலம் மினல் லைலி மா யஹஜஊன் வ பில் அஸ்ஹாரி ஹும் யஸ்தக்பிரூன். அந்த மூமின்களை பொறுத்தவரையில் அவர்கள் இரவிலே கொஞ்சமாக தூங்குவார்கள். சஹர் நேரமாகி விட்டால் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கேட்க ஆரம்பித்து விடுவார்கள். எனவே நாங்கள் எங்களுடைய நிலைமை என்னென்னு சிந்தித்து பார்க்க வேண்டியிருக்கின்றது. எந்த அளவுக்கு இந்த இரவு தொழுகையை நாங்கள் கவனம் செலுத்தியிருக்கின்றோம். இரா தொழுகை என்று சொல்லக்கூடிய நேரத்தில் ஹதீஸ்களில் நிறைய வலியுறுத்தி சொல்லப்பட்டிருக்கின்றது. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ஷரஃபுல் மூமின் கியாமுல் லைல். ஒரு மூமினுக்குள்ள சிறப்பு என்னவென்றால் இராவு தொழுகை. மேலும் சொன்னார்கள், அக்ரபு மா யகூனு ரப்பு மினல் அப்தி ஃபீ ஜௌஃபில் லைல். ஒரு அடியான் அல்லாஹ்வுக்கு ரொம்ப நெருங்கி இருப்பது, அல்லாஹ்வுக்கு ரொம்ப கிட்டவா இருப்பது எந்த நேரம் என்றால் நடு இரவுலே, இரவு நேரத்தில் என்று அல்லாஹ் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். ஃபைனிஸ்ததஅத அன் தகூன மிம்மன் யذ்குருல்லாஹ் ஃபீ தில்க ஸாஅ ஃபகுன். உனக்கு முடியுமா இருந்தென்றால் அந்த நேரத்தில் அல்லாஹ், அதாவது இரவுடைய நடுப்பகுதியில் அல்லது பிந்தின பகுதியிலே அல்லாஹ்வை நினைவு செய்யக்கூடியவனாக தொழுகையை கொண்டோ திக்ரை கொண்டோ சலவாத்தை கொண்டோ இஸ்திக்பாரை கொண்டோ அல்லாஹ்வை நினைவுக்க முடியுமா இருந்தென்றால் அதை நீ செய்து கொண்டே ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே இரவு தொழுகை அவ்வளவு முக்கியமாக சொல்லப்பட்டிருக்கின்றது. நாங்கள் எந்த அளவுக்கு கவனம் செலுத்தினோம் என்று சிந்தித்து பார்ப்போம். அதே போன்றுதான் இந்த ரமதானில் செய்யக்கூடிய முக்கியமான இபாதத் தான் அதாவது திலாவத்துல் குர்ஆன், அல்லாஹ்வுடைய குர்ஆனை ஓதுவது. குர்ஆன் என்பது சாதாரண ஒரு கலாம் அல்ல. எமது ரப்புல் ஆலமீன் ஆகிய அல்லாஹ் எங்களை படைத்து பரிபாலிக்கக்கூடிய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக அல்லாஹ்வுக்கு அனுப்பி வைத்த அல்லாஹ்வுடைய சொந்த கலாம், வேற யாருடைய பேச்சும் அல்ல, அல்லாஹ்வுடைய சொந்த பேச்சு இந்த குர்ஆன்ங்கிறது. இதை நாங்கள் ஓதுவது எவ்வளவு சிறப்பான சிந்தித்து பாருங்கள். அல்லாஹ்வுடைய கலாமை நாம் ஓதும்போது மற்ற எதை வாசித்தாலும் எதை நாங்கள் ஓதினாலும் அல்லாஹ்வுடைய கலாமுக்கு சிறப்பாக மாட்டாது. இந்த ரமதானிலே தான் அல்லாஹ் இந்த குர்ஆனை
குர்ஆனை இறக்கி வைத்தால் இந்த குர்ஆனுக்கு நாங்கள் எவ்வளவு மதிப்பு கொடுத்திருக்கின்றோம். இந்த 9 நாட்களில் எங்களை சிந்தித்து பார்ப்போம். எங்களுக்கு இந்த 9 நாட்களையும் அல்ல இந்த 8 நாட்களையும் ஒரு குர்ஆனை ஓதி முடிக்க முடியுமா என்று கிடைக்கின்றால் அது பெரிய ஒரு பாக்கியம்தான். ஒரு குர்ஆனை ஹத்ம் செய்ய கிடைத்தென்றால் ஒரு நாளைக்கு அதாவது சுமாராக 3 ஜூஸுகள் அல்லது 4 ஜூஸ்கள் நாங்கள் ஓதியிருந்தால் மிச்சம் லேசாக ஒரு நாளைக்கு ஒரு ஹத்ம் வரும். இந்த 9 நாட்களிலும் ஒரு ஹத்மை முடிக்க முடியுமா இருந்தது. அப்படி முடித்திருந்தால் நாங்கள் பாக்கியசாலி தான். இல்லை என்று இருந்தால் அந்த அளவுக்கு நாங்கள் குர்ஆனை ஓதவில்லை என்று சொன்னால் உண்மையிலே எங்களை போல துப்பாக்கிசாலி யாரும் இருக்க முடியாது. ரமதான் எங்களுக்கு கிடைத்திருக்கின்றது. குர்ஆன் இறக்கிய மாதம் இன்று வரைக்கும் ஒரு ஜூஸ் கூட எங்களால் ஓத முடியவில்லை என்று சொன்னால் ஒரு நாளைக்கு ஒரு ஜூஸ் எங்களால் ஓத முடியவில்லை என்றால் அந்த குர்ஆனை பார்த்து விளங்க முடியவில்லை என்று சொன்னால் உண்மையிலே நாங்கள் உலகத்திலே வாழ்ந்த என்ன பிரயோஜனம் இருக்கின்றது. ரமதானை அடைந்து என்ன பிரயோஜனம் இருக்கின்றது. ரமதான் அடைந்திருக்கின்றோம், நோன்பு நோட்டோம், சாப்பிட்டோம், குடித்தோம், விதவிதமான இனிப்புகளையும் மற்ற உணவுகளையும் தேடி தேடி சாப்பிட்டோமே தவிர வேறு எதுவுமே எங்களுக்கு பிரயோஜனம் இருக்க முடியாது. எனவே சிந்தித்து பார்ப்போம். எவ்வளவு குர்ஆன் ஓதினு சொல்லி ஒரு ஹர்ஃப் ஓதினோம் என்று சொன்னால் ஒரு ஹர்ஃபுக்கு 10 நன்மை என்று சொன்னார்கள். ஒரு சின்ன சூரத்தை ஓதினால் கூட பல 1000 நன்மை எங்களுக்கு கிடைக்கின்றது. ஏன் இந்த பாக்கியத்தை நாங்கள் விட வேண்டும்? நாங்கள் அநியாயமாக தேவையில்லாத வேலையிலே கவனத்தை செலுத்துகின்றோம். எல்லோருமே அதாவது வித்தியாசமான பல பல விஷயங்களில் ஈடுபடுகின்றோம். சோசியல் மீடியாக்களில் இதில் ஈடுபட்டதன் காரணமாக குர்ஆன் எங்களை விட்டு தடுத்து விட்டது. குர்ஆனை ஓத முடியாமல் எங்களுக்கு ஆக்கிவிட்டது. எனவே இந்த நிலைமைகளுக்கு தொடர்ந்து போகக்கூடாது. இந்த நாட்களிலே நாங்கள் கைவிட்டதுக்காக வேண்டிய அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கேட்போம். ஒவ்வொரு இன்றைய இரவிலே தஹஜ்ஜுத் நேரத்திலே பாங்குக்கும் இகாமத்துக்கும் இடையிலே தொழுகையுடைய கடைசி பகுதியிலே வெள்ளிக்கிழமை அஸ்ருடைய கடைசி நேரத்திலே நாங்கள் அல்லாஹ்விடத்திலே கேட்போம். யா அல்லாஹ், இந்த 9 நாளிலே நான் பொறுப்போக்கா இருந்து விட்டேன். நான் உனக்கு நன்றியுடையவனா இருக்கவில்லை. நான் இவ்வளவு பாக்கியத்தையும் எனக்கு தந்து உடம்புடைய ஆரோக்கியத்தை தந்து அமல் செய்யக்கூடிய எல்லா வாய்ப்பையும் எனக்கு தந்து நான் அமல்லே பொறுப்போக்கா இருந்து விட்டேன். என்னை மன்னிப்பாயா என்று அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கேட்போம். மன்னிப்பு கேட்டுவிட்டு நாங்கள் மன உறுதி வைப்போம். இந்த பாக்கியா உள்ள இந்த 20 நாட்களையும் அல்ல 21 நாட்களையும் முழுமையாக அல்லாஹ்வுக்கு பொருத்தமாக கழிப்பேன் என்று நாங்கள் மன உறுதி வைப்போம். இந்த முறையில் எங்கள் வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். நாங்கள் குர்ஆன் விஷயத்திலே மிச்சம் கவனம் செலுத்த வேண்டியிருக்கின்றது. எங்களுக்கு குர்ஆனை படிக்கக்கூடிய ஓதக்கூடிய வாய்ப்பு இல்லையா? ஒரு ஆலிமை அல்லது மார்க்கம் படித்த குர்ஆனை படித்த ஒரு மாணவனிடத்திலே போய் நான் ஓதுகின்றேன், நீங்கள் பார்த்து வருங்கள் என்று சொல்லி அவர்களை சொல்ல வேண்டும் என்றால் குர்ஆனை திருத்தமாக ஓத வேண்டும். குர்ஆனை ஒரு மனிதன் அதாவது குர்ஆனை அவனுக்கு திறமையாக ஓதினால் சிறந்த உயர்தனமான மலக்களோடு அவன் இருப்பான். அதே நேரத்தில் கஷ்டப்பட்டு யாரா ஓதுவன் சென்றால் குர்ஆனை அவனுக்கு சரியாக ஓத முடியாது. கஷ்டப்பட்டு அதாவது மிச்சம் கஷ்டத்தோடு குர்ஆன் ஓதினால் அவனுக்கு 2 கூலி அல்லாஹ் கொடுக்கின்றான். ஒன்று குர்ஆன் ஓதின கூலியை கொடுக்கின்றான், அடுத்த குர்ஆனுக்காக கஷ்டப்பட்ட கூலியை கொடுக்கின்றான். எனவே சந்தர்ப்பத்தை விடக்கூடாது. இன்றே நாம் மன உறுதி வைப்போம். ஒரு நாளைக்கு குறைந்தது இத்தனை ஜூஸை நான் ஓதுவேன். ஒவ்வொரு தொழுகைக்கும் பின்னாலேயும் முன்னாலேயும் ஒரு 10 நிமிடங்கள் எம்மனால் ஒதுக்க முடியுமா இருந்தால் குர்ஆன் ஓதுவதற்கு ஒதுக்க முடியுமா இருந்தால் அது பெரிய ஒரு பாக்கியமாக இருந்து கொண்டிருக்கின்றது. கண்ணியமான சகோதரர்களே, அடுத்ததாக நாம் சிந்தித்து பார்ப்போம். இந்த ரமதானை பொறுத்தவரையிலே நாங்கள் செய்யக்கூடிய ஒரு முக்கியமான அமல் தான் சதகா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமதான் மாதத்திலே அஜ்வத பில் கைரி மினர் ரீஹில் முர்சலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காத்தை விட அதிக அதிகமாக சதகா கொடுப்பார்கள். அதிலேயும் மிச்சமாக சதகா கொடுப்பது எப்படி சொன்னால் அதாவது ரமதான் மாதத்திலே. எனவே இந்த ரமதானிலே இந்த 9 நாட்களிலேயும் நாம் கொடுத்த சதகாவை கொஞ்சம் சிந்தித்து பார்ப்போம். எமது கையால் எத்தனை பேருக்கு சதகா கொடுத்திருக்கின்றோம், எமது கையால் எத்தனை பேருக்கு உணவளித்திருக்கின்றோம் என்று சிந்தித்து பார்ப்போம் சென்றால் சில வேளை ஒரு சதம் கூட நாம் செலவழிக்காத நிலைமை இருக்கலாம். ஆனால் அப்படி இருப்போம் என்று சென்றால் உண்மையிலே அல்லாஹ் எங்களுக்கு நன்மையை நாடவில்லை, அல்லாஹ் எங்களை சிறந்த அடியானா எடுக்கவில்லை என்று தான் நாங்கள் சிந்திக்க வேண்டியிருக்கின்றது. அல்லாஹ் எங்களுக்கு சதகா கொடுக்க பாக்கியம் தரவில்லையா? வறிய மக்களுக்கு உணவளிக்க பாக்கியம் தரவில்லையா? நோன்பு நோக்க முடியாத கஷ்டப்பட இருக்கின்றார்கள், நோன்பு துறக்க வசதி இல்லாமல் இருக்கின்றார்கள். இவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய உள்ளத்தை எனக்கு அல்லாஹ் தரவில்லை என்றால் அல்லாஹ் எனக்கு நன்மையை நாடவில்லை என்று தானே சொல்ல வேண்டும். சிந்தித்து பாருங்கள் சகோதரர்களே, நல்லா சிந்தித்து பார்ப்போம். இன்றைய தினத்திலே நாங்கள் மன உறுதி வைப்போம். இந்த பாக்கிய உள்ள நாட்களில் ஒவ்வொரு நாளையும் ஒரு குறிப்பிட்ட தொகையை எனக்கு உள்ள வசதியை கேட்ட வகையிலே ₹1 இருக்கலாம், ₹2 இருக்கலாம், வசதி உள்ள அளவுக்கு நாங்கள் அல்லாஹ்வுடைய பாதையை செலவழிப்போம். வறிய மக்களுக்கு
நாங்கள் கொடுப்போம். அதன் மூலமாக அல்லாஹ் தஆலா நமக்கு பெரிய பாக்கியம் தருகின்றான். சதக்கா என்பது லேசான ஒரு விஷயம் ஒன்றல்ல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல ஹதீஸ்கள் இதை வலியுறுத்துகின்றது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கின்றார்கள், ஒரு பெண்மணி ரசூலுல்லாஹ்விடத்திலே வருகின்றார்கள். 2 குழந்தைகளை தூக்கி கொண்டு வந்து ஆயிஷா நகரத்திலே வருகின்றார்கள். ஒரு பெண்மணி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வந்து 2 குழந்தைகளை எடுத்துக்கொண்டு வந்து சாப்பிடுவதற்கு ஏதாவது கேட்கின்றார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் 3 ஈத்த பழங்களை அந்த பெண்ணிடத்திலே கொடுக்கின்றார்கள். 3 ஈத்த பழங்களை அந்த பெண்ணிடத்திலே கொடுக்கின்றார்கள். அந்த பெண் ஒரு ஈத்த பழத்தை ஒரு பிள்ளைக்கும் மற்ற ஈத்த பழத்தை மறுபிள்ளையும் கொடுத்ததற்கு பின்னால் 3வது ஈத்த பழத்தை 3வது பேரித்த பழத்தை அந்த தாய் சாப்பிட நினைப்பது தயாராகும் பொழுது அந்த 2 பிள்ளையும் தாயுடைய முகத்தை பார்க்கின்றார்கள். அந்த 2 பிள்ளையும் தாயுடைய முகத்தை பார்க்கின்றார்கள். தாய் பாசம் எங்கிருக்கு என்று பாருங்கள். அந்த தாய் தனது வாய்க்கெடுத்து அந்த ஈத்த பழத்தை வெட்டி விட்டு என்ன செய்கின்றார், அந்த ஈத்த பழத்தை 2ஆக பித்து அந்த 2 பிள்ளைகளுக்கும் 2 பாதையையும் கொடுத்து விட்டு அந்த தாய் பசியோடு வெளிப்பட்டு செல்கின்றார்கள். இந்த செய்தியை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தனது அதாவது ரசூலுல்லாஹ்விடத்திலே போய் சொன்னார்கள். சொன்ன இடத்திலே ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அதாவது அந்த பெண்ணுக்கு அந்த பெண்ணுக்கு சொர்க்கம் வாஜிபாகிவிட்டது. அந்த பெண்ணுக்கு சொர்க்கம் வாஜிபாயிற்று என்று கருத்துப்பட ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். அந்த சதக்கா கொடுத்த காரணத்தினால அந்த பெண் தனக்குள்ளத்தை தான் சாப்பிடாமல் தனது பிள்ளைகளுக்கு கொடுத்தால் அல்லவா, எவ்வளவு ஒரு சம்பவம் சிந்தித்து பாருங்கள். அதாவது இது எங்களுக்கு எவ்வளவு படிப்பினை இருக்கின்றது. மேலும் அதாவது சதக்கா இருக்குது அல்லவா, சதக்கா வந்து நாளை கியாமத்து நாளையிலே எங்களுக்கு அந்த அதாவது மாஷர் மைதானத்திலே அந்த கடும் உஷ்ணமான நேரத்திலே அந்த கடும் வெயில் நேரத்திலே அந்த வேர்வைக்கு மத்தியிலே மக்கள் மூழ்கக்கூடிய நேரத்திலே அல்லாஹ் தஆலா சதக்கா மூலமாக அல்லாஹ் அவனுடைய அர்ஷி கீழே நிழல் அளிக்கின்றான். ஹதீஸிலே வந்திருக்கின்றது, சபஅத்துன் யுظில்லுஹுமுல்லாஹு ஃபீ ظில்லிஹி யௌம லா லில்ல இல்லா லில்லுஹு. அல்லாஹ்வுடைய அந்த அர்ஷுடைய நிழலை தவிர வேறு எந்த நிழலும் இல்லாத நேரத்திலே அல்லாஹ் தஆலா 3 பேருக்கு நிழல் அளிக்கின்றான். அதிலே ஒருவர் தான் ரஜுலுன் தஸத்தக பிஸதகத்தின் ஃபஅக்ஃபாஹா. ஒரு மனிதன் சதக்கா கொடுக்கின்றான், அதை மறைத்து கொடுக்கின்றான். அதாவது எந்த அளவுக்கு மறைத்தான் என்றால் வலது கையால் கொடுத்தது இடது கைக்கு தெரியாது என்றால் அளவுக்கு என்றால் அந்த அளவுக்கு ராசியமாக கொடுத்தான். அந்த மனிதருக்கு நாளைக்கு கியாமத்து நாளையிலே அல்லாஹ் தஆலா அந்த பாக்கியத்தை கொடுக்கின்றான். அது மாத்திரமல்ல, சதக்கா கொடுக்கக்கூடிய நேரத்திலே ஒரு நாளும் எங்கள் சொத்துக்களை குறை உண்டாக மாட்டாது. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், மா நகஸ சதகத்தும் மின் மாலின், அதாவது சதக்கா எந்த சொத்தையும் குறைக்க மாட்டான்னு சொன்னார்கள். ரசூலுல்லாஹ் இன்னொரு ஹதீஸிலே சொன்னார்கள், ஒவ்வொரு நாள் காலையிலேயும் 2 மலக்குகள் கீழ்வானத்துக்கு இறங்குகின்றார்கள். இறங்கி சொல்கின்றார்கள், அல்லாஹும்ம ஆதி முன்ஃபிகன் ஹலஃபா. ஒரு மலக்கு சொல்கின்றார், அல்லாஹும்ம ஆதி முன்ஃபிகன் ஹலஃபா. யா அல்லாஹ், யார் செலவழிக்கின்றானோ அவனுக்கு நீ பகரத்தை கொடுப்பாயாக. இன்னும் அடுத்த மலக்கு சொல்கின்றார், அல்லாஹும்ம ஆதி மும்சிகன் தலஃபா. யார் கொடுக்காமல் வைத்துக் கொண்டிருக்கின்றாரோ அவருக்கு அழிவை கொடுப்பாயாக என்று ஒவ்வொரு நாள் காலையிலேயும் 2 மலக்குகள் துஆ கேட்கின்றார்கள். யார் செலவழிக்கின்றார்களோ அவர்களுக்கு மேலும் பகரத்தை கொடுப்பாயாக ஒரு மலக்கு துஆ கேட்கின்றார். யார் செலவழிக்காம பதுக்கி வைத்துக் கொண்டிருக்கின்றார்களோ அவர்களுக்கு அழிவை கொடுப்பா என்று அந்த மலக்கு துஆ கேட்டுக் கொண்டிருக்கின்றார். எனவே நாங்கள் இந்த அதாவது சதக்கா கொடுப்பது இருக்குது அல்லவா, அது வந்து பரக்கத்தை உண்டாக்குகின்றது, சொத்திலே பரக்கத்தை உண்டாக்குகின்றது. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கின்றான், யம்ஹகுல்லாஹ் ரிபா வயுர்பி ஸதகாத். அல்லாஹ் தஆலா வட்டியை கொண்டு சொத்தை அளிக்கின்றான், சதக்காவை கொண்டு அல்லாஹ் சொத்தை வளர்க்கின்றான். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கின்றான். எனவே இந்த குர்ஆனுடைய வசனங்கள் தெளிவாக காட்டுகின்றது, நாம் சதக்கா கொடுப்பதினால் அல்லாஹ்வுடைய பாதையில் செலவழிப்பதினால் ஒரு நாளும் எங்களுக்கு நஷ்டம் உண்டாக மாட்டாது, அழிவு உண்டாக மாட்டாது. அல்லாஹ் சொல்கின்றான், வமா அன்ஃபக்தும் மின் ஷைஇன். நீங்கள் எதையாவது செலவழித்தால், அல்லாஹ்வுடைய வாக்கு, அல்லாஹ் சொல்லக்கூடிய வாக்கை சிந்தித்து பாருங்கள். வமா அன்ஃபக்தும் மின் ஷைஇன், நீங்கள் ஏதாவது செலவழித்தால் ஃபஹுவ யுக்லிஃபுஹு, அவன் உங்களுக்கு அதுக்கு பகரம் தருவான் அல்லாஹ் சொல்கின்றான். இது ஒன்றே எங்களுக்கு போதுமானது. அல்லாஹ்வுடைய பாதையிலே தாராளமாக செலவழிப்பதற்காக வேண்டி வறிய மக்களை தேடி தேடி நிறைய பேர் இருக்கின்றார்கள். லா யஸ்அலுன் நாஸ் இல்ஹாஃபா, பத்தினத்தனத்தினால் யாரிடத்திலும் கேட்க மாட்டார்கள். தண்டவை யஹ்சபுஹும் ஜாஹிலு அக்னியா மினத் தஅஃபுப், அவங்க பத்தினத்தனத்தின் காரணமாக மற்றவங்க நினைப்பாங்க அவர் பணக்காரன் நினைப்பார்கள். ஆனால் எப்படி நிறைய மக்கள்
மக்கள் இருக்கின்றார்கள், யாரிடத்திலும் கேட்க மாட்டார்கள், தன் வறுமையை பற்றி சொல்ல மாட்டார்கள். இப்படி அவனுக்கு நாங்கள் செலவழித்து உதவி செய்வோம் என்றால் அல்லாஹ் தஆலா எங்களுடைய சொத்திலே நிறைய பரக்கத்தை செய்வான். எனவே இதை நாங்கள் மிச்சமாக கவனிக்க வேண்டியிருக்கின்றது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ரமதானிலே இந்த பாக்கிய நாள் கொஞ்சத்திலேயும் நல்ல முறையில் பயன்படுத்தக்கூடிய பாக்கிய தருவானாக. ஒவ்வொரு நாள் இரவுலையும் அதிகமான நேரம் தொழுகையில் ஈடுபடக்கூடிய பாக்கிய தருவானாக. அதே போன்று ஒவ்வொரு நாளும் சதகாவுடைய ஒரு பாதியை கொலை செலவழிக்கக்கூடிய பாக்கியம் தருவானாக. அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹி லி வ லக்கும் வஸ்தக்ஃபிரு இன்னஹு வல் கஃபூருர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் முர்ஸலீன் சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ மன் தபிஅஹும் பி இஹ்சான். அம்மா பாது. கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, ரமதான் முடிய முன்னால் இன்னொரு முக்கியமான இபாதத் இருக்கின்றது. ரமதானில் செய்யக்கூடிய முக்கியமான ஒரு இபாதத். ரமதானுக்கும் அந்த இபாதத்துக்கும் நெருங்கிய தொடர்பை அல்லாஹ் வைத்திருக்கின்றான். அந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் கட்டாயம் பயன்படுத்திக் கொள்வதற்கு நாங்கள் ஒவ்வொருவரும் மன உறுதி வைக்க வேண்டியிருக்கின்றது. அதாவது ரமதானில் உள்ள முக்கியமான ஒரு இபாதத் என்னவென்றால் அல்லாஹ்விடத்திலே கையேந்துவது. எங்களை படைத்த ரப்பிடத்திலே, அவன் எங்கள் ரப்பு, அவன்தான் எங்களுக்கு உதவி செய்யக்கூடியவன், எங்களை படித்து பரிபாலிக்கக்கூடியவன் அவன்தான், எங்களுக்கு ரிஸ்க் அளிக்கக்கூடியவன் அவன்தான், எங்களுக்கு நோய் வந்தால் சுகத்தை தரக்கூடியவன் அவன்தான், எமக்கு பிரச்சனை வந்தால் அந்த பிரச்சனையை தீர்த்து வைப்பவன் அவன்தான், எமக்கு கடனா அந்த கடனை தீர்த்து வைப்பவன் அவன்தான் என்ற நம்பிக்கையோடு அல்லாஹ்விடத்தில் கையேந்தி துஆ கேட்பது இருக்குது அல்லவா, இது ரமதானில் செய்யக்கூடிய முக்கியமான ஒரு அமலாக இருந்து கொண்டிருக்கின்றது. ரமதானிலே அல்லாஹ்விடத்திலே நம்பி அல்லாஹ்விடத்திலே கையேந்தி அல்லாஹ்விடத்திலே பணிந்து செல்வது இருக்குது அல்லவா, ரமதானிலே ஒரு முக்கியமான அமலாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஒரு முறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்கள் உட்கார்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த நேரத்திலே ஒரு மனிதர் வந்து கேட்கின்றார், அகரீபுன் ரப்புனா ஃபனுநாஜியஹு அம் பஈதுன் ஃபனுநாதியஹு. ஒரு சஹாபி வந்து கேட்கின்றார், அல்லாஹ்வுடைய தூதரே, எங்களுடைய ரப்பு, எங்களுடைய இறைவன் கிட்ட இருக்கின்றானா? அப்படி கிட்ட இருந்தால் ஃபனுநாஜியஹு, நாங்கள் அவனை மெதுவாக அழைப்போம். அம் பஈதுன், அல்லது அவன் தூரத்தில் இருக்கின்றானா? ஃபனுநாதியஹு, அவனை நாங்கள் சத்தம் போட்டு அழைப்போம் என்று வந்து கேட்கின்றார் மனிதர். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த பதிலும் சொல்லாமல் அப்படியே கீழே பார்த்து கொண்டு இருந்தார்கள். சற்று நேரத்திலே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வஹி எடுத்துக்கொண்டு வருகின்றார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அடுத்த நிமிஷத்திலே குர்ஆன் ஆயத்தை எடுத்துக்கொண்டு வருகின்றார்கள். வ இதா ஸஅலக இபாதி அன்னி ஃபஇன்னி கரீப் உஜீபு தஅவத்தத் தாஇ இதா தஆனி வல் யஸ்தஜீபு லி வல் யுமினு பி லஅல்லஹும் யர்ஷுதூன். ரஹ்மான், ரஹ்மத்துடைய கிருபையுள்ள அல்லாஹ் சொல்லக்கூடிய பதிலை பாருங்கள். அந்த சஹாபி ரசூலுல்லாஹ்விடத்திலே கேட்டார், அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கின்றார், அல்லாஹ் வானத்துக்கு மேலா இருந்து இந்த அழைப்பை இந்த கேள்வியை கேட்டு பதில் சொல்லுகின்றான். அல்லாஹ் பதில் சொல்லுகின்றான், வைதா சாலக இபாதி அன்னி, என்னை பற்றி ஏண்ட அடியார்கள், என்னுடைய அடியார்கள் உங்களிடத்திலே என்னை பற்றி கேட்டால் ஃபைன்னி கரீப், நான் கிட்ட இருக்கின்றேன் அல்லாஹ் சொல்லுகின்றான். என்னுடைய அடியார்கள் உங்களை பற்றி என்னிடத்திலே கேட்டால் ஃபைன்னி கரீப், நான் கிட்ட இருக்கின்றேன். உஜீபு தஅவத்தத் தாஇ இதா தஆனி, துஆ கேட்கக்கூடியவன் துஆ கேட்டால் அவனுடைய துஆவை நான் ஒப்புக்கொள்கின்றேன் அல்லாஹ் சொல்கின்றான். இந்த ஆயத்தை அங்கு அல்லாஹ் தஆலா இறக்கி வைக்கின்றான். இந்த ஆயத்தை அல்லாஹ் தஆலா எங்கே வைத்திருக்கின்றான் சொன்னால் சூரத்துல் பக்ராவிலே ஸயகூலு ஜுஸுவிலே ரமதானை பற்றியும் நோன்பை பற்றியும் சொல்லக்கூடிய ஆயத்துகளுக்கு இடையிலே இந்த ஆயத்தை வைக்கப்பட்டிருக்கின்றது. அப்படியா இருந்தால் இந்த துஆவுடைய ஆயத்துக்கும் ரமதானுக்கும் நோன்புக்கும் இடையிலே நெருங்கிய தொடர்பு இருப்பது என்பதை எங்களுக்கு பார்க்க முடியுமா இருக்கின்றது. பாருங்கள், அல்லாஹ் எவ்வளவு ரஹ்மத் உள்ளவன் சொல்லி ஒரு சஹாபி கேட்ட நேரத்திலே உடனடியாக அல்லாஹ் பதில் சொல்லுகின்றான், நான் உங்களுக்கு கிட்ட இருக்கின்றேன், நீங்க என்னிடத்தில் கேளுங்கள், நான் பதில் சொல்லுகின்றேன் அல்லாஹ் சொல்லுகின்றான். உண்மையிலே சிந்தித்து பார்ப்போம், நாங்கள் எவ்வளவு அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்டுக் கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல பல ஆயத்துக்களில் துஆ கேட்கும்படி அல்லாஹ் சொல்லுகின்றான், உதுஊனி அஸ்தஜிபு லக்கும், நீங்கள் என்னிடத்தில் துஆ கேளுங்கள், நான் உங்களுடைய துஆவுக்கு நான் அது பதில் சொல்லுகின்றேன் அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான். எனவே அல்லாஹ் நிச்சயமா துஆவை ஒப்புக்கொள்வான். அதுவும் குறிப்பாக ஒரு ஹதீஸ் வருகின்றது, ரசூலுல்லாஹி சொல்லுகின்றார்கள், அதுவே குறிப்பாக தஹஜ்ஜுடைய நேரம், அதாவது ரமதானிலே முக்கியமாக நாங்கள் பயன்படுத்த வேண்டிய நேரம் தஹஜ்ஜுடைய நேரம், கியாமுல், அதாவது நாங்கள் இரவு முழுக்க முடித்து கொண்டு போயிருந்த பின்னால் தூங்கிவிட்டு மிச்சம் கஷ்டப்பட்டு எழும்பி சாப்பிடுறது எழும்புகிறோமே,
தூக்கத்தோடு எழும்புகின்றோமே, அந்த நேரத்தை அல்லாஹ் எப்படி ரசூலுல்லாஹ் எப்படி சொல்கின்றார்கள்? இது அதாவது இரவுடைய கடைசி பகுதி, இரவை மூணா பிரித்து கடைசி 3 ஆகிவிட்டால் யன்சிரு ரப்புனா தபாரக வ தஆலா, அல்லாஹ் தஆலா கீழ் வானத்துக்கு இறங்குகின்றான். அவனுடைய சக்திக்கு ஏற்பட்ட வகையிலே அவன் விரும்பிய வகையிலே அல்லாஹ் இறங்குகின்றான். இறங்கி அல்லாஹ் என்ன சொல்கின்றான் தெரியுமா? அல்லாஹ் கிட்ட வருகின்றான். அல்லாஹ் தஆலா கிட்ட வந்து என்ன சொல்கின்றான்? அதாவது மன் யஸ்அலுனி ஃபஅூதியஹு, யார் என்னிடத்திலே கேட்கின்றானோ அவனுக்கு நான் கொடுக்கின்றேன். வமன் யதுஊனி ஃபஅஸ்தஜீப லஹு, யார் துஆ கேட்கின்றானோ அவனுடைய துஆவை நான் அங்கீகரிக்கின்றேன். வமன் யஸ்தக்பிருனி ஃபஅக்பிர லஹு, யார் மன்னிப்பு கேட்கின்றார்களோ அவனுக்கு நான் மன்னிப்பு கொடுக்கின்றேன். சிந்தித்து பாருங்கள், அல்லாஹ் எங்கிருந்தே இறக்கப்பட்டு அல்லாஹ் எங்களுக்கு கிட்ட வருகின்றான். நெருங்கி வந்து அல்லாஹ் சொல்கின்றான், கேளுங்கள் நான் தாரேன், கேளுங்கள் நான் தருகிறேன் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். உங்களோட பாவத்துக்கு என்னிடத்திலே மன்னிப்பு கேளுங்கள், நான் மன்னிக்கின்றேன் அல்லாஹ் சொல்லுகின்றான். நாங்கள் எவ்வளவு சிந்திக்க வேண்டிய சந்தர்ப்பம் சகோதரர்களே. நாங்கள் எவ்வளவு இந்த இரவு நேரத்திலே இந்த கியாமுல் லைல் தொழுது விட்டு இரவு அந்த தஹஜ்ஜுத் நேரத்தை நாங்கள் எவ்வளவு பயன்படுத்த வேண்டியிருக்கின்றது. நாங்கள் வெறுமனே காலத்தை கழிக்கக்கூடாது, இந்த சந்தர்ப்பங்களை பயன்படுத்த வேண்டும். நாங்கள் சாப்பிட முந்தியோ பின்னாலேயோ நாங்கள் ஒரு தனிப்பட்ட முறையில் அல்லாஹ்வுக்கு தனியாக ஒதுங்க வேண்டியிருக்கின்றது. யாரும் காண இடத்திலே தனித்திருந்து அல்லாஹ்விடத்திலே நேரடியாக அல்லாஹ்வோடு சம்பாஷிக்கும் பொழுது எங்கள் கண்ணீர் விட்டு அழுது புலம்பி எங்களுடைய தேவை, யாரு தேவையில்லா மனிதன் உலகத்திலே விழுகக்கூடிய ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவை இருக்கின்றது. சிந்தித்து பார்க்க வேண்டும். நாம் வயசாளியா இருக்கலாம், எமக்கு கடைசியா மூத்து வரைக்கும் வாழ்க்கை இருக்கின்றது. இந்த வாழ்க்கை நல்லா அமைய வேண்டும், அல்லாஹ் ஆஃபியத்தை தர வேண்டும். எனக்கு கடுமையான நோய் வரக்கூடாது, இதை நாங்கள் அல்லாஹ்விடத்தை துஆ கேட்க வேண்டியிருக்கின்றது. எனக்கு 10 பிள்ளைகள் இருக்கின்றார்கள், 5 பிள்ளைகள் இருக்கின்றார்கள். இந்த பிள்ளைகளுடைய வருங்காலத்துக்கு நான் கேட்க வேண்டுமா இல்லையா? நான் பிள்ளையை பற்றி விட்டு செல்கின்றேனே, இந்த பிள்ளையுடைய வருங்காலத்துக்காக நான் கேட்கக்கூடாதா? எனது குடும்பத்தில் உள்ள பிரச்சனைக்காக கேட்கக்கூடாதா? என்னை தாய் தாப்பர் என்னை பற்றி வளர்த்து விட்டு மரணித்து விட்டார்களே, அவருடைய மறுமைக்காக நாங்கள் துஆ கேட்கக்கூடாதா? இப்படி ஒவ்வொன்றா சிந்திக்க வேண்டியிருக்கின்றது. ஒவ்வொரு விஷயத்துக்காக வேண்டும், எனது கடன் பிரச்சனையா, தொழில் பிரச்சனையா, இவைகளுக்காக ஏன் நாங்கள் கேட்கக்கூடாது? அல்லாஹ் தருகின்றேன் சொல்லுகின்றான், கேளுங்கள் அல்லாஹ் சொல்லுகின்றான். நாங்கள் நிலைமை என்ன சிந்திக்க வேண்டியிருக்கின்றது? ஒரு மனிதன் அவன் மனம் உருகி அல்லாஹ்விடத்திலே கேட்கும் பொழுது அவன் அடிபணிந்து விட்டான், அல்லாஹ்வை ரப்பாக ஏற்றுக்கொண்டிருக்கின்றான், எஜமானிடத்திலே கையேந்துகின்றான், அவன் தாரண்டி சொல்லி இருக்கின்றான். அப்படி நேரத்தில் நாங்கள் கேட்போம் சென்றால் அல்லாஹ் தரக்கூடிய அல்லாஹ் நிச்சயமா துஆ கபூல் செய்வான். அல்லாஹ் ரசூலுல்லாஹ் அல்லாஹ் இந்த ஹதீஸ் குத்ஸி சொல்கின்றான், யா இபாதி, யா இபாதி, என்னுடைய அடியார்களே. அல்லாஹ் எங்களை எவ்வளவு அழகா விழிக்கின்றான். யா இபாதி, என்னுடைய அடியார்களே, லவ் அன்ன அவ்வலக்கும் வ ஆகிரக்கும் வ இன்சக்கும் வ ஜின்னக்கும் காமு பி ஸஈதின் வாஹிதின் ஃபஸஅலூனி ஃபஅதைது குல்ல இன்சானின் மஸ்அலத்தஹு மா நகஸ ذلك மிம்மா இந்தி இல்லா கமா யன்குசுல் மஹைது இதா உத்கிலல் பஹர். அல்லாஹ் சொல்லுகின்றான், என்னுடைய அடியார்களே, உங்கள முந்தியவர்களும் பிந்தியவர்களும், உங்கள மனிதர்களும் ஜின்களும், உலகம் மனிதனை படைக்கப்பட்ட காலத்திலிருந்து உலகம் அழியும் வரைக்கும் எல்லா மக்களும், எல்லா மனிதர்களும், எல்லா ஜின்களும் ஒரு மைதானில் ஒன்று சேர்ந்து அல்லாஹ்விடத்திலே தன் தேவைகளை கேட்டு அல்லாஹ் தஆலா அந்த ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு ஜின்னுக்கும் அவன் கேட்ட எல்லாத்தையும் அல்லாஹ் கொடுத்தாலும் அல்லாஹ் சொல்லுகின்றான், அது என்னுடைய ஹசானாவில், என்னுடைய பொக்கிஷத்தில் இருந்து, அது அதாவது ஒரு கடல்ல ஒரு ஊசியை போட்டு அந்த ஊசி அடிக்கக்கூடிய நேரத்தில் எந்த அளவு தண்ணி வருகின்றதோ அந்த அளவு தான் அதில் குறையுமே தவிர எந்த குறையும் எனக்கு உண்டாக மாட்டான் அல்லாஹ் தஆலா சொல்கின்றான். எனவே நாங்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்பது பாக்கியமாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த ரமதான் வந்திருக்கின்றது. ஒவ்வொரு சந்தர்ப்பத்தையும் ரமதானிலே பகலிலே கேட்கக்கூடிய, நோன்பு பிடித்து கொண்டு கேட்கக்கூடிய துஆவை அல்லாஹ் கபூல் செய்கின்றான். இன்று வெள்ளிக்கிழமை தினம் அசருக்கு பின்னால் கடைசி நேரம் துஆ கபூல் செய்யப்படக்கூடிய நேரம். இந்த நேரத்தை ஒதுக்குவோம், தனித்திருப்போம், அல்லாஹ்விடத்தில் எமது தேவைகளை கேட்போம். எல்லாருக்கும் தேவை இருக்கின்றது, வருங்கால தேவையா இருக்கலாம், இப்புள்ள தேவையா இருக்கலாம். அல்லாஹ்விடத்தில் கேட்போம், நிச்சயமா அல்லாஹ் தஆலா நாங்கள் எங்களுடைய துஆக்களை கபூல் செய்வான். இன்றைய நிலைமை என்ன தெரியுமா? மனுஷன் நினைக்கின்றான், எனக்கு அவர் உதவி செய்ய வேண்டும், இவர் உதவி செய்ய வேண்டும், அவரிடத்திலே கேட்க வேண்டும், இவரிடத்திலே கேட்க வேண்டும் என்று மனுஷன் நினைக்கின்றான். ஆனால் அல்லாஹ்விடத்திலே கேட்பதற்கு நினைக்கின்றான் இல்லை.
தனக்கு கஷ்டம் வந்தவுடனே அவரிடத்திலே போகலாம், இவரிடத்திலே போகலாம், அவர் தருவாரு இவர் தருவான் எதிர்பார்க்கின்றான். ரமதான் வந்த நேரத்திலேயும் சில பேர் எதிர்பார்க்கலாம், அங்கிருந்து வரலாம் இங்கிருந்து வரலாம். ஆனால் அல்லாஹ் தருகின்றான், அல்லாஹ் தருவான் என்று நாம் எதிர்பார்க்காமல் இருப்பது இது பெரிய ஒரு பாவம் அல்லவா சகோதரர்களே? எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ரமதானை எங்களுக்கு நல்ல சந்தர்ப்பமாக தந்திருக்கின்றான். எனவே துஆவுடைய சந்தர்ப்பத்தை நல்லா பயன்படுத்திக் கொள்வோம். ஒவ்வொரு நாளும் தஹஜ்ஜுத் நேரத்திலே எழும்பி அல்லாஹ்விடத்தில் அழுது புலம்பி துஆ கேட்போம். நிச்சயமாக அல்லாஹ் தஆலா ரொம்ப இறக்கப்பட்ட கூடியவன், அர்ஹமுர் ராஹிமீனா இருக்கின்றான். எங்களுடைய துஆக்களை கபூல் செய்வான். அல்லாஹ் தஆலா இன்னும் பல ரமதான்கள் அடையக்கூடிய பாக்கியத்தை நமக்கு தருவானாக. இந்த ரமதான் முழுக்க ஈமான் இஹ்திசாபன் நோன்பு நோக்கவும், ரமதான் முழுக்க கியாமுல் ஈடுபடவும், ஏனைய அமல்களையும் செய்யக்கூடிய பாக்கிய தருவானாக. எங்களுடைய ஆயுள பரக்கத்தை செய்து இன்னும் பல ரமதானை அடையக்கூடிய பாக்கிய தருவானாக. அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹி வ லக்கும் வஸ்தக்ஃபிரு இன்னஹு வல் கஃபூருர் ரஹீம்.